Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி Maggi Manchurian. குழந்தைகளுக்கு பிடிச்ச ஃபுட்ல Maggi noodlesம் ஒன்னு. அந்த Maggi noodles வச்சு எப்படி ரொம்ப ஈஸியா வீட்லயே Maggi Manchurian பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி Maggi Manchurian பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். Maggi Manchurian பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் Maggi noodle எடுத்துர்க்கேன். இந்த பாக்கெட்டுக்குள்ளே மொத்தம் நமக்கு வந்து 2 noodle இருக்கும். இப்போ இந்த பாக்கெட்டை ஓபன் பண்ணி நூடுல்ஸை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ இந்த 2 நூடுல்ஸையும் கையை வச்சு லைட்டா வந்து சின்ன சின்ன பீசஸா உடைச்சு போடுங்க. அப்ப நமக்கு மஞ்சூரியன் பால்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்படி நல்லா கிரஷ் பண்ணிட்டு இதை இனி குக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊத்துங்க. தண்ணி லைட்டா சூடானதும் அதுல நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸை போடலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். இதையும் போடலாம். பட்டர் போடுறது வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அந்த மேகி பேக்கெட்டுக்குள்ள இருக்கிற டேஸ்ட் மேக்கர் 2 பேக்கெட்டையும் ஆட் பண்ணலாம். இந்த 2 பேக்கெட்டையும் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. ஓவரா குக் ஆகி வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணா போதும். இந்த தண்ணிலாம் வத்தி லைட்டா ட்ரை ஆனதும் எடுத்துருங்க. மேகி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த நூடுல் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுன அப்புறமா எடுத்து மஞ்சூரியனுக்கு தேவையான பால்ஸ் ரெடி பண்ணலாம். நூடுல்ஸ் ஆறுற அந்த டைம்ல இன்னொரு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி கிரஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம குக் பண்ணி வச்ச அந்த நூடுல்ஸை போடலாம். இப்போ இது கூட பொடியா நறுக்கி வச்ச ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய கேரட், கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியா நறுக்கி வச்ச கேப்சிகம், இது எல்லாத்தையும் போடலாம். இந்தந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு சோள மாவு, உங்ககிட்ட சோள மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு போடலாம். நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நூடுல்ஸை வந்து பிசையும் போது ரொம்ப வந்து குழைவா பிசைஞ்சிடாதீங்க. இது லைட்டா வந்து பிசைஞ்சா போதும். அப்பதான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மஞ்சூரியன் பால்ஸ் வந்து நல்லா இருக்கும். மஞ்சூரியன் பால்ஸுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு பால் போல பிடிச்சி வச்சிருங்க. இந்த மாதிரி பால் பிடிச்சிட்டு நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ்ல வந்து போட்டு லைட்டா வந்து புரட்டி எடுத்துடலாம். அப்ப நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது நல்ல மொறு மொறுன்னு வரும். இப்ப இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்படியே எல்லா மாவுலையும் சின்ன பால்ஸ் போல பிடிச்சி வச்சிருங்க. எல்லா மாவுலையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இனி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்துங்க. இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்றதுனால அந்த மஞ்சூரியன் பால்ஸ் மூழ்கிற அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் லைட்டா சூடானதும் நம்ம பிடிச்சி வச்ச பால்ஸை வந்து 1 by 1 போட்டு அதை மிதமான சூட்ல வச்சு நல்லா வந்து கோல்டன் கலர்ல வர ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மிதமான சூட்ல வச்சே ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா குக் ஆகி இருக்கும். ஸ்பூன் வச்சு லைட்டா அப்படியே திருப்பி போட்டு எல்லா இடமும் நல்லா ஃப்ரை ஆகுறது மாதிரி
அதை நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் கலர்ல மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை ஆயிலெல்லாம் வடிகட்டிட்டு வேற ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் விரிச்சு அதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மஞ்சூரியனுக்கு தேவையான நூடுல் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இனி இதுல ஒன்னு எடுத்து செக் பண்ணலாம். பாருங்க, உள்ளே எல்லாம் நல்ல குக் ஆகி இருக்கு. இனி மஞ்சூரியனுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துக்கங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் அதுல பொடியா நறுக்கி வச்ச 2 பல்லு பூண்டை போட்டு லைட்டா பொரிய விடுங்க. இப்ப இது கூட ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போடலாம். அப்புறம் இந்த மாதிரி பெருசா கட் பண்ணின பாதி கேப்சிகம், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயத்தாள், இது எல்லாத்தையும் போட்டு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் விடலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், இது எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி லைட்டா திக்காகி வரும்போது அதுல வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு நம்ம மஞ்சூரியன் கிரேவியை லைட்டா திக்காகிறதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோள மாவு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெடி பண்ணின மிக்சரை அந்த கிரேவியில ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சூரியன் கிரேவி இந்த மாதிரி லைட்டா திக்கானதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நூடுல் பால்ஸை எடுத்து 1 by 1 இதுல போடலாம். இப்போ இந்த பால்ஸை போட்டு அதை லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மஞ்சூரியன் பால்ஸ்ல அந்த கிரேவியோட ஃப்ளேவர்லாம் உள்ள இறங்குறது வர ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். மேகி மஞ்சூரியன் ரெடி ஆயாச்சு. இனி இதுல பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தாளை தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா வீட்லயே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேகி மஞ்சூரியன் ரெடி பண்ணியாச்சு. இந்த மேகி மஞ்சூரியனை நீங்க ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் செமையா இருக்கும். நீங்களும் வீட்ல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹாப்பியா இருங்க. இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.